வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு கிரேஸ் மெல்ட் வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 2 அதற்கான விடை பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சித்தாள் 2 அலகு 2 எண்கள் பாடத்திலிருந்து இங்கே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. முதல் கேள்வி பாருங்க, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஜூலை 31 வரை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் மக்கள் தொகை 99,999 ஆகும். ஆகஸ்ட் 1 அன்று 11 குழந்தைகள் பிறந்தால் அம்மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? குட்டீஸ், நம்ம எப்போவுமே மொத்தம் அப்படின்னு கேட்டுட்டாலே அது கூட்டல். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற 2 தொகையை நம்ம கூட்டிட்டோம்னா நமக்கான சரியான விடை கிடைச்சிரும். பாருங்க, ஜூலை 31 வரை இருந்த மக்கள் தொகையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு இந்த விடை கிடைக்கும். அதாவது ஆப்ஷன் இ 1,10,000 என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, 5 இலக்க பெரிய எண்ணில் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது. 5 இலக்க பெரிய எண் இதுதான் 99,999. அதோடு ஒன்றை கூட்டினால் நமக்கு 6 இலக்க சிறிய எண் கிடைக்கும். சிறிய 6 இலக்க எண் கிடைக்கும். சரியா? இப்போ 4 இலக்க பெரிய எண்ணையும் 4 இலக்க சிறிய எண்ணையும் கூட்ட கிடைப்பது. இப்போ 4 இலக்க பெரிய எண் அப்படின்னா 4 9கள். அதாவது எப்போவுமே பெரிய எண் 9இல் ஆரம்பித்து 9இல் முடியும். 4 இலக்கம் அப்படின்னா 4 9கள் அப்படி போட்டுகிட்டே நீங்கள் போகணும். 5 இலக்கம்னா 5 முறை. இப்போது 4 இலக்க பெரிய எண் 4 இலக்க சிறிய எண் சரியா 1இல் ஆரம்பித்து 0இல் முடியும். 9,999 கூட்டல் 1000 கூட்டினோம்னா 10,999. அதாவது ஆப்ஷன் இ சரியான விடை. நான்காவது கேள்வி பாருங்க, 8 ஆயிரங்கள் 2 நூறுகள் கொண்ட எண்ணின் ஆணிமணி சட்டத்தை தேர்ந்தெடு. இப்போ இங்கே 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அ, ஆ, இ, ஈ. இப்போ முதல்ல நம்ம பார்க்குறோம், இங்கே 1கள் 10கள் 100கள் 1000கள் 10,000கள். அதாவது தவறுதலாக இந்த ஹண்ட்ரட்ஸ் இடையில இருக்கிறதுனால நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஆயிரங்களின் இடத்துல 8 மணிகள் இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8. சரி, இங்கே 8 மணிகள். 100களின் இடத்தில் 2 இருக்குது. அப்போது நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியான விடை, ஆப்ஷன் ஆ. சரியா? அடுத்து குருவினா. 8 இலக்க பெரிய எண்ணின் 1ஆம் இடத்தில் இடம்பெறும் எண். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, 8 இலக்க பெரிய எண் சொல்லிட்டாங்க, இப்படி எழுதுறதுன்னு குழப்பமே வேண்டாம். பெரிய எண் எப்பொழுதுமே 9இல் ஆரம்பித்து 9இல் முடியும். அப்போ 9 9 8 முறை நீங்கள் எழுதிட்டா உங்களுக்கு சரியான எண் கிடச்சிரும். சரியா? இந்த 8 இலக்க பெரிய எண்ணின் 1ஆம் இடத்தில் இடம்பெறும் எண் 9. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடிகள். சரியா? இதில் 1ஆம் இடத்தில் இடம்பெறும் எண் 9 சரியான விடை. 87,286 என்ற எண்ணின் 1000வது இடமதிப்பும் 1வது இடமதிப்பும் இடம் மாறினால் அந்த எண்ணின் எண் பெயரை எழுதுக. இப்போ அந்த எண் எழுதியாச்சு. இங்கே 1கள் 10கள் 100கள் 1000கள் 10,000கள். 1000வது இடமதிப்பில் என்ன இருக்குது? எண் 7. 1வது இடமதிப்பில் எண் 6 இருக்குது. இப்போ நம்ம அப்படியே அந்த இடத்த மாற்றி போட்டுருவோம். 1வது இடத்துல இருந்த 6 1000வது இடத்துலையும், 1000வது இடத்துல இருந்த 7 இங்கே 1வது இடத்துலையும் வந்துட்டு. சரியா? இப்போ 1கள் 10கள் 100கள் 1000கள் 10,000கள். அப்படி என்றால் சரியான விடையோடைய எண் பெயர் 86,287. எழுதிட்டிங்களா? இப்போ பாருங்க, அடுத்ததா குட்டி 0 1 அதாவது 0 1 8 3 9 5 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி உருவாகும் 6 இலக்க சிறிய எண்ணின் முதல் இலக்கம் எது? அதாவது எப்போவுமே சிறிய எண்ணை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏறு வரிசையில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை நம்ம எழுதணும், வரிசைப்படுத்தணும். இங்கே ஏறு வரிசையில் எழுதும் பொழுது இருக்கிறதுலே மிகச்சிறிய எண் அப்படின்னு தான் பார்ப்போம். 0 தான் மிகச்சிறிய எண்ணாக இருந்தாலும் 0த்தை நம்ம முதல்ல எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அது 5 இலக்க எண்ணாக மாறிடும். காரணம் 0த்துக்கு மதிப்பில்லை. அப்படி தானே முதல்ல முதல்ல 0 முதல்ல இருக்கிற பொழுது அது 5 இலக்க எண்ணாக மாறிடும். அதனால் நம்ம இங்கே இருக்கிற எண்களே மிகச்சிறிய எண் 0த்துக்கு அடுத்ததாக 1 அதை நம்ம முதல்ல எழுதிட்டு அதுக்கு அடுத்ததாக 0த்தை போட்டுட்டு
3, 5, 8, 9 அந்த ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். அப்படி என்றால் இந்த சிறிய எண், இந்த லக்கத்துடைய சிறிய எண்ணின் முதல் லக்கம் என்பது 9, 1ஆம் இடத்துல. நீங்கள் முதல் லக்கம் அப்படின்னு சொன்னோடனே 1 எடுத்து முதல்ல இருக்குல்ல, இதை எழுதிடக்கூடாது. சரியா? 1ஆம் இடத்துல இருக்கிற எண் தான் முதல் லக்கம். சரியா? 9 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு கேஸ் நிறுவனத்தின் முதல் வாடிக்கையாளருக்கு பதிவு எண்ணாக இந்த எண் மற்றும் இரண்டாம் வாடிக்கையாளருக்கு பதிவு எண்ணாக 12,73,689 என்று ஒதுக்கப்பட்டது எனில் 1000வது வாடிக்கையாளரின் பதிவு எண் என்ன? அதாவது முதல் வாடிக்கையாளருடைய பதிவு எண் இந்த எண். சரியா? இரண்டாம் வாடிக்கையாளருடைய பதிவு எண் 1 அதிகமாயிருக்கு. சரியா? 688லேருந்து 600. அப்போ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1. அப்படி என்றால் 1 கழிச்சிட்டு நம்ம 999 என்ன கூட்டினோம்னா நமக்கு சரியான 1000வது வாடிக்கையாளரின் பதிவு எண் கிடைக்கும். என்னது அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் 1000வது வாடிக்கையாளரின் பதிவு எண். சரியா? அடுத்து பாருங்க, ஒரு தொழிற்சாலையில் 45,558 ஊழியர்கள் உள்ளனர். மேலும் தொழிற்சாலையில் முதல் நாளில் 1000 ஊழியர்களும், இரண்டாம் நாளில் 300 ஊழியர்களும், மூன்றாம் நாளில் 250 ஊழியர்களும் சேர்ந்தால் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் எந்த இடமதிப்பில் மாற்றம் ஏற்படும்? பாருங்க, ஒரு தொழிற்சாலையில் மொத்த ஊழியர்கள் 45,558 பேர் இருந்தாங்க. முதல் நாள் 1000 பேர் சேர்ந்துருக்காங்க, ரெண்டாம் நாள் 300 பேர் சேர்ந்துருக்காங்க, மூன்றாம் நாள் 250 பேர். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா ஏன்னா மொத்த ஊழியர்கள் தான் கேட்டிருக்காங்க, அதோட இடமதிப்பு மாற்றம். அதனால் இதை நம்ம கூட்டணும். இப்போ கூட்டி பார்த்தோம்னா 47,108 அப்படிங்கிற மொத்த ஊழியர்கள் கிடைப்பாங்க. சரியா? இதில் எந்தெந்த இடமதிப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது பாருங்கள். இங்கே 1ஆம் இடமதிப்பில் 8, இங்கேயும் 8 தான், அதனால் மாற்றம் இல்லை. 2ஆம் இடமதிப்பில் 5 இருக்குது, நமக்கு வந்திருக்கிற விடை 0, அதாவது 10வது இடத்துல. அடுத்து 100வது இடமதிப்பில் 5 இருந்தது, இப்போ 1. 1000வது 5, இப்போ 7 நமக்கு விடை கிடச்சிருக்கு. அதனால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 10, 100 மற்றும் 1000வது இடமதிப்பில் மாற்றம் ஏற்படும். எந்த இடமதிப்பிலலாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லுங்கள்? 10, 100, 1000வது இடமதிப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 1ஆம் 10ஆம் மற்றும் 10 லட்சத்தின் இடமதிப்பில் ஆங்கில எழுத்தில் எஸ்ஸும், அதாவது 1ஆம் 10ஆம் 10 லட்சத்தின் இடமதிப்பில் ஆங்கில எழுத்தில் எஸ் போட்டாச்சு. அடுத்து 1000 மற்றும் 10,000 இடத்தில் சி, 1000 10,000 சி. ஓகேவா? அடுத்து 100, அதில் 100வது இடமதிப்பில் இ, லட்ச இடத்தில் யூ. சரியா? யூ போட்டாச்சு. இப்போ சேர்த்தா என்ன வருது? சக்ஸஸ். வெரி குட். நீங்கள் இந்த பயிற்சித்தாளை நம்ம நேர்த்தியாக இன்ட்ரெஸ்டாக படித்தா உங்களாலையும் சக்ஸஸ் அடைய முடியும். பாருங்க, அடுத்த கேள்வி 11வது கேள்வி. கீழ்கண்ட அட்டவணையில் கார்கள் உற்பத்தி செய்யும் நாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கார்கள் பாருங்க, 4 நாடுகளுடைய கார்கள் உற்பத்தி. இப்போ இந்தியா 4,70,588 கார்கள், தென்னாப்பிரிக்கா 4,33,183, ரஷ்யா 4,16,321, அமெரிக்கா 4,01,621. இப்போ அதிகம் மற்றும் குறைவான கார்களின் உற்பத்தியின் வித்தியாசம் காண்க. இப்போ 4 நாடுகளில் அதிகமான கார்கள் உற்பத்தி செய்யும் நாடுல இந்தியா முதலாவது இருக்குது. சரியா? குறைவான கார்களில் இது அமெரிக்கா. இப்போ இந்தியா அமெரிக்காவுடைய உற்பத்தி நாடுகளுடைய என்ன விடை கேட்டிருக்காங்கன்னா வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் கூடுதல் அப்படி கேட்டால் நம்ம கூட்டுவோம், வித்தியாசம் கேட்டாங்கன்னா நம்ம கழிச்சு விடையை கொண்டு வர முடியும். சரியா? இப்போ இந்தியாவுடைய கார்கள் உற்பத்தியும் அமெரிக்காவுடைய கார்கள் உற்பத்தியும், இந்தியா கார்கள் உற்பத்தியிலிருந்து அமெரிக்காவுடைய 4,06,621 அந்த கார்களின் எண்ணிக்கையை கழிச்சோம்னா நமக்கு 68,967 வித்தியாசம் வருகிறது. சரியா? வித்தியாசம் 68,967. அடுத்து பாருங்க, 25,460 என்ற எண்ணின் லக்கங்கள் 5 மற்றும் 6 இடமாறினால் மற்றொரு எண் கிடைக்கும் எனில் 2 எண்களில் மிகப்பெரிய எண்ணை காண்க. அதாவது 5
6 இடம் மாறுது சரியா. இந்த 5 இங்கே வருது, 6 இந்த அங்கே வருது. நம்ம இடம் மாற்றி போட்டுட்டோம். அப்போது அவங்க கொடுத்துருக்கிற எண் 25,460. நம்ம இடம் மாற்றி போட்ட எண் 26,450. அப்போது இதில் சரியான விடை என்னது? மிகப்பெரிய எண் 26,450. சரியா குட்டீஸ்? இந்த பயிற்சித்தாள் 2 உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பயிற்சி புக்கை வச்சு நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு பாருங்கள். பயிற்சித்தாள் 1க்கான விடைகள் உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து பயன்படுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.